அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர்கள் இயேசுவினுடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அச்சங்கள், பயம், கலக்கம் அனைத்தையும் தன்னுடைய உடனிருப்பின் வழியாக இயேசு அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். 40 நாட்கள் அந்த மகிழ்ச்சி தான் அவர்கள் இயேசுவோடு அந்த விண்ணேற்பு நிகழ்வுக்கு கடந்து செல்லுகிறார்கள். இயேசு விண்ணகத்தை நோக்கி அவர் மேலே உயர்ந்து செல்லுகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தவர்களாக இயேசுவினுடைய மகிமையை அவர்கள் பார்த்து பெருமை கொள்ளுகிறார்கள். அதோடு அன்று நின்று விடக்கூடாது என்பதுதான் இயேசுவினுடைய விருப்பமும் வானதூதர்களுடைய விருப்பமும். எதற்காக அழைத்தாரோ அதை அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு 40 நாட்கள் தன் சீடர்களோடு உடனிருந்து உறுதிப்படுத்தினார். அவர் விண்ணகம் சென்றதை வெறுமனே நின்று பார்ப்பதை விட சென்று இயேசு சென்று கொடுத்த கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்றுதான் வானதூதர் இந்த சீடர்களுக்கு ஆணையிடுகிறார். அவர் மீண்டும் அதேபோல் வருவார். நீங்கள் சென்று அவருடைய பணியை செய்யுங்கள். இது இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அதே அழைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வானதூதர் கலிலேயர்களுக்கு சொன்னது போல இன்றைய திருப்பலியின் வழியாக இயேசுவினுடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் உண்டு குடிக்க போகிற உங்களுக்கும் எனக்கும் இதே கட்டளை தான் கொடுக்கப்பட போகிறது. நாமும் அந்த சீடர்களைப் போல இயேசுவின் பணி வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிக்கிற திருப்பலியிலே ஒன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருதுவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர்
மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கி எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் பின்னேற்றம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, உட்பிரிவு 1 11 முடிய. தியோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற்ற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவர்களிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்னபின் அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணாடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடம் விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 47 பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்வரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர்.
பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 17 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலுயா, அல்லேலுயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய முற்காலத்து முதியோர்கள் தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை நாம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால், ஒரு நாட்டு மருத்துவம் செய்து கொண்டிருக்கின்ற நாட்டு மருத்துவராக இருக்கின்ற அந்த முதியவர் தாம் செய்து கொண்டிருக்கின்ற
இந்த நாட்டு மருத்துவத்தை தன்னோடு அழிந்து விடாமல் தன்னுடைய சந்ததியர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தன் சந்ததியர்களுக்கு அந்த மருத்துவத்தின் நுணுக்கங்களையும் அந்த மருத்துவ குணங்களையும் அந்த மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய செடி வகைகளையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அந்த செய்து கொண்டிருக்கின்ற தொழிலானது தொடர்ந்து வர வேண்டும் என்று விரும்புவார்கள். அதையே இன்றைய புதிய நுகர்வு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தனித்தனி தொழிலை செய்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அதில் அவர்கள் நிறைவையும் கண்டிருக்கிறார்கள், தோல்வியும் கண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணுலகில் வாழ்வாதாரத்திற்காக தன்னுடைய பிழைப்பிற்காக செய்யக்கூடிய குலத்தொழிலையே தன்னுடைய ஒட்டுமொத்த சந்ததியும் கற்றுக்கொண்டு வளர வேண்டும் என்பது முன்னோர்கள் அதை கடைபிடித்து வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதையும் தாண்டி இந்த மண்ணுலகிலே இறையாட்சி நிறுவப்பட வேண்டும் என்பதற்காகவும் அழிந்து போகக்கூடிய மனிதனையும் உயர்த்தி வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் தன் சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இருளின் ஆட்சிக்குள் இனி நுழைந்து விடக்கூடாது என்பதற்காகவும் எங்கிருந்து நாம் வந்தோமோ அந்த இடத்திற்கு மீண்டும் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகவும் கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்தார். அவரும் தன் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்தார். 3 ஆண்டுகள் பணி செய்தார். ஆனால் இறைவனுடைய பணியானது ஒளியை நோக்கிய பணியாக இருந்தது. இறைவனுடைய பணியானது மனிதர்களை நேசிக்கக்கூடிய பணியாக இருந்தது. இறைவனுடைய பணியானது சுயநலத்தை தாண்டி இருந்தது. இறைவனுடைய பணியானது பிறர் அன்பை நோக்கியதாக இருந்தது. கொடுப்பதில் மட்டும்தான் நோக்கமாக இருந்ததை ஒழிய பெறுவதில் நோக்கமில்லாமல் இருந்தது இறைவனுடைய பணி. ஆனால் இதற்கு மாற்று கருத்தாக இறைவனுக்கு யாரெல்லாம் போர்க்கொடி தூக்கினார்களோ அவர்கள் அனைவருமே அன்பற்றவர்கள், பெறுவதிலே பெருமகிழ்ச்சி கொண்டவர்கள், நீதியை முழுவதுமாக அழிக்க விரும்பியவர்கள், இருளிலே வாழவும் இருளிலே பயணம் செய்ய விரும்பினார்கள். எனவேதான் 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பணி வாழ்வை பொறுத்து கொள்ள முடியாமல் அவரை சிறைபிடித்து சிலுவையில் அறைந்து கொன்று கல்லறையில் அடக்கம் செய்து விட்டார்கள். இயேசுவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு பிறந்தேன், என்னுடைய பணியை செய்தேன், அடக்கம் செய்யப்பட்டேன், உயிர்த்தெழுந்தேன், இனி இந்த மண்ணுலகிலே என் சீடர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த அதே கணமே இயேசு விண்ணகம் செல்லவில்லை. மாறாக தன்னுடைய சீடர்களோடு 40 நாட்கள் தங்கினார். ஏறக்குறைய 1 மாதத்திற்கு மேலாக தங்கினார். தங்கி அவர்களை மீண்டும் 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 அவர்களை பலப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார். ஏனென்றால் இயேசுவினுடைய அந்த கைது செய்யப்பட்ட நிகழ்வு முதல் இயேசு உயிர்த்தெழுகின்ற வரையில் இந்த சீடர்கள் அனைவருமே எங்கே சென்றார்கள் என்பது கேள்விக்குறியாக இருந்தது. ஏன் பேதுரு கூட சொல்லுகிறாரே, நான் மீண்டும் மீன் பிடிக்க செல்லுகிறேன் என்று. தன்னுடைய இந்த 3 ஆண்டு வாழ்வையை மறந்துவிட்டு மீண்டுமாய் பழைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறார் பேதுரு. எனவே இயேசுவினுடைய இந்த 3 ஆண்டுகள் பணி வாழ்வு முழுவதுமாக பயனற்றதாக காணப்பட்டு விட்டது இவர்கள் காணாமல் போன நிகழ்வில். எனவே அது மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும், அதற்கு பணி வாழ்வை நியமிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு தன் சீடர்களோடு 40 நாட்கள் பயணித்து வருகிறார். செல்லும் இடமெல்லாம் அவர்களோடு இருந்தார், உண்ணும் பொழுதெல்லாம் அவர்களோடு அமர்ந்தார், உறங்கும் பொழுதும் அவர்களோடு உறங்கினார், அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார், தேற்றுகிறார். இவ்வாறு தேற்றி ஆற்றுப்படுத்திய பிறகுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் செல்வதற்கு தன்னை தயார் செய்கிறார். அந்த நிகழ்வினைத்தான் இன்று நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். மார்க் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை இறை சொற்றொடர்கள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. இயேசு 11 வரையும் தோன்றி அவர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், யாரெல்லாம் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர்கள் மீட்பு பெறுவார்கள்.
நம்பிக்கையற்றவர்கள் தண்டனை தீர்ப்பு பெறுவார்கள். யாரெல்லாம் நம்பிக்கை பெறுகிறார்களோ அவர்கள் அரும் பெரும் அடையாளங்களை செய்வார்கள். கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு தீங்கிழைக்காது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பணிவாழ்வை அவர்களுக்கு திடப்படுத்துவதற்காகத்தான் முன்னோர்கள் தான் செய்து கொண்டிருந்த குலத்தொழில் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய சந்ததியார்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ரகசியங்களை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுடைய சந்ததி வாழையடி வாழையாக அது பெரிய பெயரை பெறுவது போல இயேசு இந்த உலகம் முழுவதுமாக உண்மையிலே வாழ வேண்டும் என்பதற்காகவும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் தன் சீடர்களை ஆற்றுப்படுத்தி இந்த ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, இது ரகசியம் மட்டுமல்ல, உலகில் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் விண்ணகத்திற்கு உரியவர்கள், மண்ணகத்தை விட்டு நாம் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அன்று சீடர்களுக்கு கொடுத்த அதே அன்பு கட்டளை, அறிவுரை இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. அன்று சீடர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்று நீங்களும் நானும் பலிப்பீடத்தை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்று இயேசு வானத்திலிருந்து, பூமியிலிருந்து வானத்திற்கு எழுந்து சென்றார். இந்த நற்கருணை பலிப்பீடத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவிலே உங்களையும் என்னையும் எழுந்து வந்து சந்திக்க போகிறார். சந்திக்க வருகிறவரை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த அந்த அன்பின் கட்டளையை கடைபிடிப்போம். கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பிறரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அப்பொழுதுதான் அன்று 11 சீடர்கள் ஆரம்பிக்கப்பட்டது இறையாட்சி பணி இன்று உலகம் எத்திசையிலும் பரவி கிடக்கின்றது. நாமும் அந்த இறையாட்சி பணிக்காக உழைப்போம். இந்த இயேசுடைய விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு பயனுள்ளதாக கொண்டாட முயற்சி செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழியோடும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை மக்கப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்கள் விண்ணகத்திற்கு உரியவற்றையே நாடருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராக இயேசு மாட்சியின் மன்னர் பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானத்துதர் வியப்புரை இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரை இவ்வாறு. அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன்னே சென்ற அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என்னும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்கள் அழைக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமண் என்று கோழியை புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமகோளில் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா,
இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணகத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும் பொழுது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.